Hello guys, back with another video. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா Nameera Chats அப்படின ஒரு கடையில இருக்கும். So இது ஒரு சின்ன கடை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன்ல இருக்கு. So டிஸ்கிரிப்ஷன்ல மேப் ஒரு லொகேஷன் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. So இந்த கடை எதுக்கு ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா KFC ஸ்டைல்ல சிக்கன் பர்கர் ஹாட் டாக்ஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ என்னடா அது KFC ஸ்டைலில் விற்கிற காசு ஜாஸ்தியாக இருக்குமா பார்த்தா இல்லை, காசு வந்து அண்டர் 50 rupees, எது வாங்கினாலும் 50 rupees கீழே. ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் தட்டி விட்டுக்குங்க, இந்த வீடியோ லைக் கொடுத்துங்க. ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் டாக் வாங்கிட்டேன். ஸோ ஹாட் டாக் பார்த்தீங்கன்னா ஹாட் டாக் பன் இருக்குது. ஸோ உள்ளே வந்து அந்த சாசேஜ் இல்லை, சாசேஜுக்கு பதில் அவங்க என்ன வச்சுருக்காங்க பார்த்தா சிக்கன் 65 தான் வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு சிக்கன் 65, நீங்களே பாருங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்து வைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னடா அது ஹாட் டாக் சொல்லிட்டு சிக்கன் 65 வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் அதோட சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டேஸ்ட்டே வேறு லெவல்னு. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சாசேஜுக்கு பதிலாக அதே சிக்கனு 65 ஆகி வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ டிஃப்ரென்ஸு. பட் மிச்சபடி ஹாட் டாக்லாம் அது ஒரே டேஸ்ட் தான், செம்மையாக இருந்துச்சு உள்ள. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாட் டாக்ஸ்லாம் அவ்வளோவா பிடிக்காது. பட் நான் ஒரு வாய் வச்சு திருப்பி கொடுத்துலாம் தான் பார்த்தீங்கன்னா நான் 2 வாய் நிறைய வாய் சாப்பிட்ருப்பேன், அதுலேயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவு டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்கர் வேணும். இந்த பர்கர் ரேட் கேட்டால் நீங்கள் அசந்துருவீங்க, ஜஸ்ட் 40 rupees இந்த பர்கர். இந்த பர்கரில் பார்த்தீங்கன்னா அதே ஹாட் டாக்ல என்ன இருந்துச்சோ அதே தான் இருக்குது. பட் ஹாட் டாக்ல வந்து சிக்கன் 65 தனித்தனியாக இருந்துச்சு, இதில் ஒரு ஃபுல் பீசஸாக இருந்துச்சு சிக்கன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கும் போதே தெரியும் எனக்கு இந்த டேஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ KFC ஸ்டைல் சொன்னாங்களே அந்த டேஸ்ட் இருக்குமா அப்படின்னு பார்த்தேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், அதே டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவல். எப்படின்னு தெரியல, அது சூப்பராக இருந்துச்சு, மஸ்ட் ட்ரை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பி சிக்கன் ஆர்டர் பண்ணோம். ஸோ அது வந்துருச்சு. ஸோ இந்த கடையோட மோஸ்ட் ஃபேமஸ் டிஷ்ஷு தான். ஸோ இந்த கிறிஸ்பி சிக்கன் எப்படின்னா ஒரு ஃபுல் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஸோ மசாலாலாம் போட்டு மொதல் எடுத்து வைக்கும்போதே ரொம்ப ஆர்வமாக எடுத்து வச்சனால கை சுட்டுருச்சு, பிகாஸ் அது ரொம்ப சுட சுட இருந்துச்சு. ஸோ பரவாயில்லன்னு சாப்பிட்டேன் ஒரு வாய். ஸோ பார்த்தேன் மசாலாவோட டேஸ்ட் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, அந்த ரொம்ப காட்டாக இருந்துச்சு மசாலா டேஸ்ட். பட் சிக்கன் உள்ள சவே வந்துருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் லாலிபாப் சிக்கன் வாங்கியிருந்தோம். ஸோ இதை தான் அவங்க வந்து KFC ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஸோ சாப்பிட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது, ஸோ அதே சிக்கன் லாலிபாப் தான் இருந்துச்சு. அந்த மேலே வந்து பிரெட் க்ரம்ஸை மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே பொரிச்சு தந்துருக்காங்க. ஸோ அதே தான் KFCலேயே பண்ணுவாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால் KFC சிக்கன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், இங்கே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் கைஸ் நாங்கள் லேட்டாக போனதால இவ்வளோ தான் டேஸ்ட் பண்ண முடிஞ்சது. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போங்க, அதாவது ஒரு 4:35 அப்படி போயிருங்க, 7க்குள்ளே போயிடுங்க. பிகாஸ் 7:30க்குலாம் எல்லா டிஷ்ஷும் காலியாக போயிடுச்சு. ஸோ நாங்கள் 7 மணிக்கு போனதால நாங்கள் இவ்வளோ சாப்பிட முடிஞ்சுது. ஸோ நாங்கள் ஒரு 5 மணிக்கு போயிருந்தால் நாங்கள் இன்னும் சாப்பிட்ருப்போம். ஸோ இன்னும் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா மோமோஸ் இருக்குது, சீஸ் பால்ஸ் இருக்குது, நிறையா இருந்துச்சு டிஷ். அங்கே நான் எல்லாமே ட்ரை பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் டைம் போனால் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மேப்போட லொக்கேஷன் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆல் தட்டி விட்டுக்குங்க. ஸோ லாஸ்ட் வீக் நான் வீடியோ போடல, மன்னிச்சிக்கோங்க, பிகாஸ் பர்சனல் ஒர்க் நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தா தெரிஞ்சிருக்கும், 1/2 மணி நேரத்தில் எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறேன். இது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.